இனிய தமிழ் அமுத நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். ஒரு வாரத்திற்கு முன்பு நான் பேருந்து நிலையம் சென்றிருந்த பொழுது ஒரு காவல் அதிகாரியை சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது அவர் என் அருகில் வந்து, நான் தங்களிடம் பொங்கல் விளையாட்டுப் போட்டியின் போது 3 பரிசுகள் வாங்கியிருக்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள். மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது. எனக்கு அன்றைய நாள் ஞாபகம் வந்துவிட்டது. 1974ஆம் வருடம் நான் கல்லூரியில் இறுதியாண்டு படித்து கொண்ட நேரத்தில் ஊரில் என்னுடைய சொந்த கிராமம் சென்றிருந்த பொழுது அங்கே இருக்கிற நண்பர்களெல்லாம் சொன்னார்கள், போன வருடம் சில நண்பர்கள் பொங்கல் விழா கொண்டாடி சரியாக கணக்குகளை சமர்ப்பிக்காதால் ஊரில் இருப்பவர்களிடம் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உடனே நான் அவர்களை பார்த்து, அப்போ இந்த விடத்தோடு நின்று விட்டதா என்று கேட்டேன். ஆம், யாரும் செய்வதற்கு முன் வரவில்லை என்று சொன்னார்கள். உடனடியாக நான் ஏன் நம்முடைய நண்பர்கள் செய்தால் என்ன என்று ஒரு எண்ணத்தை குறிப்பிட்டேன். அவர்களும் சரி என்று சொன்னார்கள். அந்த நண்பர்களெல்லாம் ஏறக்குறைய 25லேருந்து 30 வரை அந்த நண்பர்கள் இருந்தார்கள், இளைஞர்கள். எல்லோருமே சேர்ந்து ஒவ்வொரு வீடாகவும், அதே மாதிரி தோட்டத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற வீட்டில் இருப்பவர்களிடம் நாங்கள் சென்று அவர்களிடத்திலே உங்களுடைய காணிக்கையை கொடுங்கள், நாங்கள் இந்த வருடம் சிறப்பாக செய்கிறோம் என்று சொன்னோம். அவர்கள் சொன்னார்கள், அவர்களெல்லாம் செய்து கணக்கிலே காமிக்காமல் அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள், நீங்களும் அந்த பெயர் எடுக்க வேண்டாம் என்று அறிவுரை கூறினார்கள். நாங்கள் அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம், உங்களுக்கு எல்லா கணக்கிலையும் நாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் காட்டுவோம் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தோம். அந்த முறையில் அவர்களெல்லாம் தங்களால் இயன்ற பண உதவி செய்தார்கள். நாங்கள் அந்த வருடம் ஒரு நாள் மட்டும் அந்த விளையாட்டுப் போட்டி நடத்தினோம். அதுக்கு அடுத்த வருடத்திலிருந்து குழந்தைகள்லாம் கேட்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்ற முறையிலே முதல் நாள், அதாவது காப்புக்கட்டு அன்று குழந்தைகளுக்கும், மறுநாள் பொங்கல் அன்று பெரியவர்களுக்கும் நடத்தினோம். ஆக குழந்தைகளுக்கு என்னவென்று நடந்தது என்று சொன்னால், அதாவது அவருக்கு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் தனித்தனியாக. அதே மாதிரி அவர்கள் அடுத்ததாக பார்த்தோமானால் முறுக்கடித்தல் என்று ஒன்று இருக்கும். அதாவது நீளமாக உயரத்திலே ஒரு நூலை கட்டி அதிலே முறுக்கை கட்டியிருப்பார்கள். எட்டி எட்டி குதித்து கைகளை பின்னாலே கட்டி கொண்டு அந்த முறுக்கை கடிக்க அவர்களை எம்பி இருக்க வேண்டும். அவ்வாறு கிடைக்க சாப்பிட்டால் யார் முதல் அவர்கள் முறுக்கு சாப்பிட்றாங்களோ அவர்களுக்கு பரிசு. இம்மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னால் உருளைக்கிழங்கு பொறுக்குதல் என்ற ஒரு போட்டி. அது உருளைக்கிழங்கு வைக்க மாட்டோம், ஒரு இடத்துல தள்ளி அந்த இடத்துல நேர்கோடு போட்டு அந்த இடத்துல ஒரு ரவுண்டு ஒரு இது சுற்றி சுற்றி வைத்து அந்த இடத்துல அந்த கூழாங்கல்லில் வைத்திருப்போம். வெள்ளையான இருக்கும் அந்த கல், வெள்ளை கூழாங்கல் இருக்கும். அதில் 5 வைத்திருப்போம் நேராக. அதில் யார் அதிலிருந்து எடுத்துன்னு வந்து தங்களிடத்துல இருக்கிற ரவுண்டிலே போடுகிறார்களோ அவர்களுக்கு முதல் பரிசு என்று இருக்கும். இந்த மாதிரி அடுத்து பார்த்தோன்னா சிறுவர்களுக்கு சடுகுடு, சிறுமிகளுக்கு சடுகுடு, இந்த மாதிரி போட்டிகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேரெல்லாம் நாற்காலியை போட்டு அந்த நாற்காலியிலே சுற்றி வருவார்கள். அதில் ஒவ்வொரு ஊராக குறைத்து கொண்டு வந்து கடைசியாக இருக்கிற அந்த முதல் 2வது பரிசுகள் வழங்கப்படும். அது வந்து மியூசிக்கல் சேர் என்று சொல்வார்கள். அந்த பாட்டு பாடிக்கொண்டே இருக்கும். பாட்டு பாடு நிறுத்தினுடன் ஓடி வந்து உட்கார வேண்டும். இதிலே உட்காராது இருப்பவர்கள் வெளியிலே தள்ளப்படுவார்கள். இந்த மாதிரி நிறைய போட்டிகள் நடைபெறும். மறுநாள் முழுக்க முழுக்க பெரியவர்களுக்கான போட்டிகள். முதலில் 1000 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 2 கிலோமீட்டர் தலையில் ஒரு மாரியம்மன் கோயிலில் இருந்து ஆரம்பித்து அங்கிருந்து இங்கே எங்களுடைய ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோயில் வரைக்கும் ஓட வேண்டும். இதிலே கூடயே மற்றவர்களும் ஓடி வருவார்கள். இதிலே ஒரு முதல் பரிசு, 2வது பரிசு. அதே மாதிரி அடுத்து சைக்கிளை வேகமாக செலுத்துதல், அதே மாதிரி சைக்கிளை மெதுவாக செலுத்துதல், ஸ்லோ சைக்கிள் என்று சொல்வார்களே அந்த மாதிரி நடத்தும். அதுக்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு விளையாட்டுப் போட்டியாக கபாடி இருக்கும். அடுத்ததாக அதிலே பார்த்தோமேயானால் அந்த முதலே அவர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் இடையிலே வருவார்கள், அவர்களையும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். அவர்களையும் பை டீம் என்று போட்டு அவர்களையும் சேர்த்து கொள்வோம். அதே மாதிரி அடுத்தது வாலிபால். வாலிபால்னால் கைப்பந்து, அதுவும் எங்கள் ஊரில் மிக சிறப்பாக நடைபெறும். இதற்கு அடுத்தபடியாக இந்த சாப்பாட்டு நேரத்திலே, மதிய நேரத்திலே சட்டி உடைத்தல் என்று இருக்கும். அது எல்லோருக்குமே மிக பிடித்தமான ஒரு போட்டி. கண்ணை கட்டி விட்டுருவார்கள். அதிலே அவர்கள் போய் அதிலே அந்த சட்டியை உடைக்கிற போட்டியில் கலந்து கொள்வதிலே பெரியவர்களும் நல்ல முறையில் ஆர்வம் காட்டுவார்கள். அதற்கு அடுத்ததாக பார்த்தோமேயானால் அவர்களுக்கு வேணுங்கிறது என்னவென்றால்
அதாவது அந்த ஊர்க்காரர்களுக்கு வேண்டும் என்பதற்காக கயிறிழுத்தல் போட்டி நடைபெறும். அது மாலை வேளையில் நடைபெறுவதனால அந்தந்த ஊர்க்காரர்கள் பக்கத்தில் இருக்கிற ஊர்க்காரர்கள் எல்லாம் தனித்தனி ஒரு குழுவாக கொடுத்து டீமாக கொடுப்பார்கள். இந்த கயிறிழுத்தலே தான் ஊருக்குள்ளேயே பிரச்சனைகள் வந்து தகராறும் ஏற்பட்டுவிடும். அதாவது அதை சேர்ந்தவர்கள் காலை கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியெல்லாம் அதிலே தாண்டி பின்னாலே அந்த மாலை நேர போட்டி மறுபடியும் ஆரம்பிக்கும். அது பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, மாறுவேட போட்டி போன்றெல்லாம் நடைபெறும். இது நடைபெற்றதுக்கு பின்னாலே நாங்கள் அதாவது சிறப்பு விருந்தினராக ஒரு தடவை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார், காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், எங்களுடைய கம்பெனியிலே பணியாற்றுகின்ற அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி எல்லோருடைய பெரியவர்களையும் அழைத்து வந்து அவர்களை வைத்து நாங்கள் அந்த போட்டியில் பரிசுகளை வழங்குவோம். அதற்கு பின்னர் நிச்சயமாக எம்ஜிஆர் படம் உண்டு. இந்த நேரத்தில் முதலாக தொடங்கி வைத்த ஒரு ₹5 போட்டு அவர்கள் பழ பாலகிருஷ்ணன் என்ற ஒரு டாக்டர் அவர்கள் தொடங்கி வைத்தார். அவர் இலக்கிய ஆர்வலர். அவர் அந்த முதல் ஆண்டு தொடங்கி வைக்கிற பொழுது அந்த இடத்திலே ஊரிலே ஒருத்தர் ஒரு விஷயம் கொடுத்து விட்டார். உடனே அவர்கள் ஓடி வந்து இவரை அழைத்து வர நிற்கிறார்கள். இவர் இலக்கியத்தை பேசி கொண்டிருக்கிறார். மெல்ல மெல்ல அவரை சாந்தப்படுத்தி இலக்கியம் இந்த ஊருக்கெல்லாம் பொருந்தாது என்று சொல்லி அவரை மெல்ல அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தது எங்களுக்கு பெரிய பாடாக போயிட்டு, இது மறக்க முடியாது. இவ்வாறு நிறைய போட்டிகள் எல்லாம் வருடாவருடம் ஏறத்தாழ 30 வருடங்களுக்கு மேலே நாங்கள் நடத்தினோம். 30 வருடங்கள் நடத்தினதுக்கு பின்னாலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு எம்ஜிஆர் படம் இருக்கும். அது மட்டும் அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு அதுதான் அவர்களுக்கு சாந்தம் கொடுக்கும். அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எனவே அந்த முறையிலே நாங்கள் எப்படி பரிசு கொடுப்போம் என்றால், அந்த பணத்தை அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலேயும் முதல் வருடத்திலே கொடுத்தார்கள். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த பரிசுகளை வாங்கினோம். அடுத்த வருடத்தில் பரிசு சீட்டு போட்டோம். பரிசு சீட்டு போட்டு அதற்கு பணம் கொடுத்த வகையிலே வாங்கி அவற்றையெல்லாம் வைத்து அதற்கு பின்னாலே இந்த பரிசு சீட்டுக்கு குலுக்கி போட்டு 1 பவுன் என்று ஆரம்பித்தோம். அது நல்ல முறையிலே போய்க்கொண்டிருந்தது. இவ்வாறு செய்து கொண்டிருந்த நேரத்திலே கூட நாம் இப்பொழுது என்ன சொல்கிறோம் என்றால், நிற்காமல் அது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதை எடுத்துக்கொண்டு செய்கிறார்கள். அந்த இடம், அந்த விளையாட்டு நடைபெறுகின்ற இடமானது அது இன்றைக்கும் அது விளையாட்டுக்கு பொதுவான இடமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள்லாம் சிறு வயதில் இருக்கிற பொழுது காலையிலே ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் காலையிலே அந்த கைப்பந்து வாலிபால் ஆட்டம் நடைபெறும். எங்களைப் போல சிறுவர்கள் எல்லாம் அந்த பந்தை பொறுக்கி போடுவார்கள். அன்றைய மாலையிலே இருக்கின்ற நேரத்திலே ஊருக்கு யாரோ ஒரு பெரியவர் வந்து சோடா, கலர், சிஜர் போன்றவற்றை யாருக்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கி கொடுப்பார்கள். அப்படித்தான் எங்களுடைய விளையாட்டை நாங்கள் ஆரம்பித்தோம். தினமும் மாலையிலே 5 மணியிலே நடைபெறும். கபாடியும் சரி, கபாடி இரவிலே நடைபெறும். எனவே இப்படி இந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் இருந்த காரணத்தினால பல ஊர்களிலிருந்து வருபவர்கள் வந்து கலந்து கொள்வார்கள், பரிசுகளை பெறுவார்கள். அந்த மாதிரி தான் நான் பார்த்த அந்த காவல்துறை அதிகாரியும் நான் பார்க்கும் பொழுது அவருக்கு என்னை பார்த்த உடனே, நீங்கள் வசந்தம் தானே என்று கேட்டார். என் பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் ஆச்சரியமாகிவிட்டது. உங்கள் பெயர் பாலு அல்லவா? பாலு என்று பெயர் எப்படி வசந்தம் என்று. என்னுடைய அந்த பரிசு போட்டிகளை கலந்து கொண்ட எல்லா நேரத்திலையும் எங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் எனக்கு வசந்தம் என்று பெயர் வைத்து அதே தான் அந்த ஒரு அழைப்பிதழும் பெயர் போடுவார்கள். அவ்வாறு இருந்த காரணத்தினால் தான் அந்த அதிகாரி என்னை அவ்வாறு அழைத்தார். இந்த விதமான கடந்த கால ஒரு நிகழ்வுகளை எல்லாம் நினைக்கின்ற பொழுது மனிதருக்கு இந்த வயதான காரணத்திலும் கூட அந்த விதமான எண்ணங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நாம் சிந்திக்க தொடங்கும் போது மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நன்றி, வணக்கம்.